போதைப் பொருள் வழக்கில் ஆஜரான நடிகர் கிருஷ்ணாவிடம் நேற்று மதியம் 2 மணி முதல் விடிய தற்போது சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். ஏற்கனவே நடிகர் கிருஷ்ணாவிடம் மருத்துவ பரிசோதனையில் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விசாரணையினுடைய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இந்த விவகாரத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன சாலமன்? போதைப் பொருள் வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில ஸ்ரீகாந்த் உட்பட பல்வேறு நடிகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசாரின் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக நடிகர் கிருஷ்ணாவிற்கு தொடர்பு இருப்பதாக முன்னதாக விசாரிக்கப்பட்ட அந்த கொக்கைன் வியாபாரி கொடுத்த தகவலின் பேர்ல அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அந்த சம்மனின் அடிப்படையில நேற்று வழக்கறிஞருடன் அவர் ஆஜரானார். சரியாக 2 மணி அளவுல போலீஸ் கூறிய இடத்திற்கு நடிகர் கிருஷ்ணா ஆஜரான நிலையில அவரிடம் பல்வேறு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு நெகட்டிவ் என வந்ததாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் தெரிவித்துள்ளார். தனக்கு உடல்நிலை பிரச்சனை இருப்பதால தான் போதைப் பொருள் பயன்படுத்த வாய்ப்பில்லை எனவும், அவர் கூறிய தகவல்கள் முழுதும் பொய் எனவும் இவர் விசாரணையில தெரிவித்துள்ளார். இருப்பினும் பல்வேறு முயற்சியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரிடம் இருந்து வாட்ஸ்அப் சாட் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை போலீசார் கேட்டு அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 1 வருடமாக ஏதேனும் பண பரிவர்த்தனை இருக்கா, இவருக்கும் அந்த நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு உள்ளது, இவரும் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா உள்ளிட்ட பல்வேறு கட்ட விசாரணையை விடிய நடிகர் கிருஷ்ணாவிடம் நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி முன்னதாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் என்பவர் தொடர்பு குறித்தும் நடிகர் கிருஷ்ணாவிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது பிரசாத் ஒரு திரைப்படத்தை தயாரித்திருந்தார், தீக்கிரை என்ற திரைப்படத்தை. அதற்கு ஹீரோவாக ஸ்ரீகாந்த் தான் நடித்து உள்ளார். அந்த படத்திற்கு பிரசாத் பணம் கேட்டதாகவும் அதற்கு கிருஷ்ணா பணம் கொடுத்ததாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பணம் கொடுத்தது எதற்காக உள்ளிட்ட பல்வேறு விசாரணையை போலீசார் அவரிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த பணத்தை கொடுத்தவுடன் திருப்பி தராமல் பிரசாத் ஏமாற்றியதாக இந்த ஸ்ரீகிருஷ்ணா தரப்புல தெரிவித்திருப்பதாகவும், தான் அந்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டதாகவும் இவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பணம் எதற்காக தரப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கிருஷ்ணாவிடம் கேட்டு போலீசார் தொலைத்து வருகின்றனர். மேலும் அவரிடம் மேற்கொண்ட வாட்ஸ்அப் சாட்டுகளை கைப்பற்றி போலீசார் சைபர் கிரைம் உதவியுடன் இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தெரிகிறது. நேற்று 2 மணிக்கு ஆஜரான கிருஷ்ணாவிடம் விடிய தற்போது வரை இந்த விசாரணையானது தொடர்ந்து கொண்டே செல்கிறது. வேறு யாருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா, இவர் பயன்படுத்தினாரா இல்லையா உள்ளிட்ட முழு தகவல்களும் இன்னும் சில மணி நேரத்துல தகவல் தெரிவிக்கப்படும். ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் அவர் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.